சார் அந்த டாஸ்க்ல வந்து நம்ம கவனமா இருக்கணும். எனக்கு டாஸ்க் எப்படி விளையாடணும் நீங்க சொல்லி தர வேண்டாம். ரூல்ஸை மாத்தி எழுதி கொடுப்பா. உங்க மனது நோகாதபடி விளையாடணும் எழுதி கொடுக்கணுமா எப்படி? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரோமோ 1 மொக்கையா இருந்தது. ப்ரோமோ 2 தாறுமாறா இருக்கு. விஜய் சேதுபதி வந்து நம்ம கமருதீனை போட்டு பொலன்னு பொழக்கிறாப்புல. கமருதீன் அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறாப்புல. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்காங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போனீங்கன்னா அது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எதுனா நம்ம விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் கம்மு எழுந்துருங்க, என்ன சார் என்ன ஆச்சு, ஒரே பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்கும் போது, இல்ல சார் டாஸ்க்ல வந்து கொஞ்சம் கவனமா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அங்க இருந்து நம்ம விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, டாஸ்கை எப்படி விளையாடணும் நீங்க எனக்கு சொல்லி தராதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நீங்க போயிட்டு அந்த ரூல்ஸ் புக் எடுத்துட்டு வந்து படிங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ரூல்ஸ் புக்கை கமருதீன் போய் எடுத்துட்டு வராப்புல. அதை எடுத்துட்டு வந்து படிக்கிறாரு. அதுல வந்து குத்தப்படும் நபர்களுக்கு தெரியாமல் தான் குத்த வேண்டும் சொல்லிட்டு கிளீனா மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சொல்றாரு, நான் வேணா அதை வந்து மாத்தி எழுதி தரவா, உங்க மனசு கோணாதபடி விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல. அங்கேயே வந்து நம்ம கமருதீன் மூஞ்சிலாம் வந்து ஃபுல்லா மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாப்புல, அதான் மெயின் மேட்ரு. அதாவது இவர் வந்து ரெஸ்ட் ரூம் போறாரு. ரெஸ்ட் ரூம் போகும்போது குத்துறவங்களா குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வெளியே வந்து இந்த மாதிரி ரம்யா அவர்கள் குத்திட்டாங்க, ஆதிரியும் எத்தனை பேர் குத்திட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இவரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி என்ன குத்திட்டாங்க, பின்னாடி முதுகுல குத்தாதீங்க, பாத்ரூம் போகும்போது இப்படிலாம் குத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு போயிருந்தாரு. நேற்று நைட்டு ஃபுல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு மாதிரி எல்லாரையும் வந்து ஒருமையில பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆதிரியகிட்டையும் வந்து நக்கலா தான் பேசியிருந்தாரு. நம்ம இவங்க இருக்காங்கல்ல ரம்யா ஜோ அவர்கள்கிட்டயும் வந்து, உனக்கு வந்து மேனஸ் இல்ல, நீ வந்து நடிக்கிற, அதுக்கப்புறமேட்டு பஜாரி நீ லோ கிளாஸ் மாதிரி பண்ணாதா, இப்படிலாம் வந்து வேர்ட்ஸ் விட்டுருந்தாப்புல நேத்து. இதுக்குதான் வந்து விஜேஎஸ் வந்து இன்னைக்கு அவர் வந்து கிளிக்கிறாப்புல. அதாவது ரூல்ஸ்ல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு தெரியாம தான் குத்தணும், உங்களுக்கு தெரிஞ்சு குத்துனாங்கன்னா அது வந்து அவங்க வந்து அவுட்டு வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அவங்களால அடுத்த கேம், அதாவது அடுத்த வாட்டி எடுத்துட்டு வந்து குத்த முடியாது. இதுதான் வந்து ரூல்ஸ். இந்த ரூல்ஸே புரிஞ்சிக்காம ஒரு தற்கொலை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்றதுதான் வந்து விஜேஎஸோட கேள்வியா இருந்தது. நானும் அதான் யோசிச்சேன், இவர் வந்து ரோஸ் பண்ணாம இப்படியே விட்டுனே இருந்தாங்கன்னா இவர் பண்ற தப்பெல்லாம் வந்து கரெக்ட்னு நினைச்சுப்பாரு. இதுல இன்னொருத்தவங்க சைலண்டா இருந்திருப்பாங்க மக்களே, அதுல எல்லாரும் நல்லா நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பார்வதி அவர்கள், விஜய் பார்வதி நேற்று ஃபுல்லா ஏத்தி விட்டுருந்தாங்க நம்ம கமருதீனை. அது எப்படி அவன் பாத்ரூம் போகும்போது இவங்க வந்து எத்தனை பேர் குத்துறாங்க, இவன் சாப்பிடும் போது எத்தனை பேர் குத்துறாங்க, ஒரு டாஸ்க் நடக்கும் போது எத்தனை பேர் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விஜய் வந்து கிழிச்சு விட்டாப்லையா. நெக்ஸ்ட் விஜய் பார்வதி ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ப்ரோமோல. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த ப்ரோமோ வந்து நான் அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.